நற்றுணையாவது நமச்சிவாயமே. ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ பான சகசரலிங்கேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. 1008 லிங்கங்களை கொண்ட ஸ்ரீ பான சகசரலிங்கேஸ்வரர் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கோவில். திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தை தான் இப்பொழுது கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே சிவன் கோயில்களுக்கு செல்ல 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 நமது தலைகணமும் கோபமும் அழியும். போரில் குபேரனை வெற்றி பெற்ற ராவணன் குபேரனின் அனைத்து சொத்துக்களையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினான். புஷ்பக விமானத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது கைலாய மலை இடையில் வருகிறது. அங்கு நந்தி தேவன் காவல் காத்துக்கொண்டு நிற்கிறார். அப்பொழுது நந்தி தேவன் ராவணனிடம் கூறுகிறார், இது பரமேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் கைலாய மலை, இதன் மீது பறந்து செல்லக்கூடாது, விலகிச் செல் என்கிறார். அப்பொழுது கோபம் கொண்ட ராவணனோ அதை ஏற்பதா இல்லை. கைலாய மலையை பெயர்த்தெடுக்கிறேன் பார் என்று சவால் விடுகிறான். கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முயற்சிக்கிறான். அப்பொழுது கோபம் கொண்ட சிவபெருமான் ராவணனின் தலைகணத்தை அடக்க நினைத்து தன் கால் கட்டை விரலை கைலாய மலையின் மீது வைத்து அழுத்துகிறார். அப்பொழுது ராவணனின் தலை கைலாய மலைக்கு அடியில் சிக்கிக் கொள்கிறது. அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்த ராவணன் தன் ஒரு தலையை கொய்து குடமாகவும் கைகளை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து வீணையை தயாரிக்கிறான். அந்த வீணையை மீட்டி சிவபெருமான் உள்ளம் கனியுமாறு சாமகானம் பாடினான். சிவபெருமானும் உள்ளம் கனிந்தார். ராவணனின் தலைகணமும் அன்றோடு அழிந்தது. குபேரனின் தலைகணத்தை அழித்தவர் கணபதி என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. முதல் குடமுழுக்கு விநாயகருக்கு. விநாயகருக்கு முருகருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது. அதில் முதல் குடமுழுக்கு விநாயகருக்கு நடந்தேறியது. இப்பொழுது தீபாராதனை நடைபெற இருக்கிறது. பக்தர்களே காண கண்கோடி வேண்டும் குடமுழுக்கு தீபாராதனை பார்க்க. நீங்கள் எங்கிருந்தாலும் கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள், கடவுளின் அருள் கிடைக்கும். அடுத்ததாக வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு குடமுழுக்கு விழா நடந்தேறி கொண்டிருக்கிறது. பக்தர்களே நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள், நினைத்ததெல்லாம் கிடைக்கும், கேட்டது அனைத்தும் தருவார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. கந்தன் காலடிகளை பற்றி கொண்டாலே போதும், அனைத்து கடவுள்களையும் கும்பிட்ட புண்ணியம் கிடைக்கும். கந்தனை இறுக பற்றி கொள்ளுங்கள். அனைவருக்கும் சொந்தமான கடவுள் இந்த கந்த கடவுள் தானே. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் சன்னதியில் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் குடமுழுக்கு. கண்டு மகிழுங்கள் பக்தர்களே, கண்டு மகிழுங்கள். கண்கொள்ளா காட்சியை கண்டு கண்ணார மகிழுங்கள். இந்த மகா கும்பாபிஷேகத்தை காணும் பக்தர்களின் அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற வேண்டும் அப்பா. மீனாட்சி அம்பிகை தாயே, தீர்க்க சுமங்கலி வரம் அருள வேண்டும். கோவிலில் ஒவ்வொரு சிலையும் மிகவும் உயரமாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. சிவபெருமான், கிருஷ்ணர், சாய்பாபா, அம்பாள், 1008 பானலிங்கேஸ்வரர், மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த திருக்கோயில். காண கண்கோடி வேண்டும், கண்டு மகிழ. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. மீனாட்சி அம்பிகை தாயே, மீனாட்சி அம்பிகையினாலே நினைவுக்கு வர்றது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தானே. இத்தலத்தில் விநாயகர் தனது மனைவியுடன் காட்சியளிக்கிறார். எங்கும் காண கிடைக்காத ஒரு அருமையான காட்சி. முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். முருகா சரணம். தட்சிணாமூர்த்தி. இங்கு நாம் பைரவரை காண்கிறோம். ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக. இங்கு நவக்கிரகங்களும் காட்சியளிக்கின்றன. அப்பர் கால்கள் தேய தேய நடந்து, பின் மண்டி போட்டு நடந்து, அதுவும் முடியாமல்
உடலால் நகர்ந்து உடல் கிழிந்து ரத்தம் சொட்டும் வரை திருக்கைலாய காட்சியை காண வேண்டும் என்று உறுதியுடன் செல்கிறார். அப்பரின் பக்தியை மெச்சி சிவபெருமான் திருவையாறில் திருக்கைலாய காட்சி கொடுக்கிறார் அப்பருக்கு. நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம்! நாங்கள் இருக்கும் ஊரிலேயே திருக்கைலாய காட்சியை கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் சிவபெருமான், என் அப்பன் அல்லவா. எங்கும் சிவாயம், எதிலும் சிவாயம். என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான், என்ன கொடுப்பான் தன்னை நாடி வந்த அடியார்களுக்கு தன்னையே கொடுப்பான் அந்த பொன்னம்பலத்தான். என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான், என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான், அவன் தன்னையே கொடுப்பான் பொன்னம்பலத்தான். இந்த பதிவை கண்டு களித்து மகிழ்ந்த சிவபக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றிகள் கோடி கோடி. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் அருளை பெற்றிடுவோம். நன்றி நன்றி நன்றிகள் பல.